Hi friends, good morning. நம்மளோட ESIC கொஷின் பேப்பர் 2019ஓட செகண்ட் ஷிஃப்டோட கொஷின் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கொஷின் பேப்பரையே பார்க்கலாமா இல்லை செல்ஃப் அசஸ்மெண்ட் பார்க்கலாமா அப்படின்னு நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அந்தளவுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் காட்டுறதில்ல. ஸோ நம்ம செல்ஃப் அசஸ்மெண்ட்டே பார்க்கலாமா அப்படிங்கிறதையும் நம்மளோட கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ESIC எக்ஸாம் வருது. ESIC எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு நம்ம ஓரளவுக்கு நம்ம கலெக்ட் பண்ணிடலாம். நீங்களும் எக்ஸாம் எழுதிட்டு குறைஞ்சது ஒரு 10 கொஷின்ஸ்னாவது மெமரைஸ் பண்ணிவிட்டு வாங்க. ஒவ்வொரு சிஸ்டம் வைஸாக நீங்கள் மெமரைஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக மெமரி பண்ணிடலாம். ஒவ்வொரு சிஸ்டத்துலேயும் எவ்வளோ கொஷின்ஸ் வந்தது அப்படின்னு நீங்கள் மெமரைஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஷினை நீங்கள் ஞாபகப்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ போடும் போது அதில் மிஸ் ஆன கொஷின்ஸை நீங்கள் சொல்லலாம். ஸோ தட் நம்ம 100 கொஷின் வந்துச்சுன்னா 100 கொஷினையுமே நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம ஆன்சர்ஸை போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ பின்னாடி எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம ஆன்சர் கீ தயார் பண்ணுறதுக்கு அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் கொஷின்ஸை ஞாபகம் பண்ணி நமக்கு சொல்லுங்கள். ஸோ இதில் மீதி உள்ள கொஷின்ஸை பார்ப்போம். குறைஞ்சது மேக்ஸிமம் எவ்வளோ பார்க்க முடியுமோ பார்ப்போம். தி பர்சன் ஹூ பிகம்ஸ் ஷார்ட் ஆஃப் பிரெத் வித் கொஷின்ஸ் கொஞ்சம் கிளியராக இல்லை, அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க, நான் படிக்கிறேன். தி பர்சன் ஹூ பிகம்ஸ் short of breath with little exertion such as when eating a meal has what kind of respiratory condition. ஸோ சாப்பிடும்போது அவங்களுக்கு ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் இருக்குது அப்படின்னா அது என்னென்னு சொல்கிறோம்? ஹைப்பர் வென்டிலேஷன், ஸ்ட்ரைடார், டிஸ்னியா, சைனீஸ் ஸ்ட்ரோக், ரெஸ்பிரேஷன். இது இவங்களே ஆன்சர் கீ சொல்லியிருக்கிறதுனால நமக்கு அது தப்பாகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. 99.9% கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் இதை நம்பி படிக்கலாம். டிஸ்னியா அதான் ரைட் ஆன்சர். cleft palate usually repaired 2 to 3 years, 12 to 8 months, 3 months, 6 months. ஸோ ரைட் ஆன்சர் 12 to 8 months. அதுவே cleft lip எப்போ ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. தென் கன்ஜெனிட்டல் அனாமலை என்னென்ன நியூபார்னில் என்னென்ன கன்ஜெனிட்டல் அனாமலை இருக்கோ அது எல்லாத்தையும் எப்போ கரெக்ட் பண்ணுறதுக்கான கரெக்டான டைம் உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லலாம். இம்பர்ஃபரேட்டட் ஏனஸாக இருக்கட்டும், தென் கோஆனல் அட்ரேஷியாவாக இருக்கட்டும், வேறு என்னென்ன இருக்கோ கார்டியாக் அனாமலை, கார்டியாக் டிஸார்டராக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி கன்ஜெனிட்டல் அனாமலை என்னென்ன இருக்கோ அது எல்லாத்துக்குமே ஒரு ஏஜ் குரூப் இருக்குது. இந்த வயசில் தான் ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு. அது ஏன்னா ஸோ அப்போ பண்ணால் தான் அது பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி பண்ணால் அது பேபிஸ்க்கு ரொம்ப டேஞ்சர் ஆகிடும். ஸோ ரொம்ப ஸோ அவங்களோட லைஃப்பில் ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதனால தான் நம்ம அதுக்குன்னு பர்டிகுலர் டைம் வச்சு பேபியை சேவ் பண்ணுறதுக்காக நம்ம அதை ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அதனால தான் அதை பண்ணுறோம். ஸோ இதை தவிர வேறு ஏதாவது தெரிஞ்சனாலும் நீங்கள் சொல்லலாம். ஒரு சில கொஷின் இதில் ஹிந்தியில் இருக்குது, நம்ம அதை விட்டுடலாம். எக்லாம்சியா கேரக்டரைஸ்டு பை த ஃபாலோயிங். எக்லாம்சியானா இதெல்லாம் இருக்கும், எது இருக்காது? பிபி கிரேட்டர் தென் 160, 110 கிடையாது, இருக்கும். சீசர் இருக்கும், மார்க்கடு ப்ரோட்டீனூரியா இருக்கும். எது இருக்காதுன்னா மைல்டு ஃபேஷியல் எடிமா இருக்காது. மைல்டு ஃபேஷியல் எடிமா எக்லாம்சியாவில் இருக்காது, ப்ரீ எக்லாம்சியாவில் இருக்கும். தென் 73, when pulse rate is irregular it is best to count the. உங்களுக்கு பல்ஸ் ரேட் இர்ரெகுலராக இருந்ததுன்னா எப்படி கவுண்ட் பண்ணணும்? எப்பிக்கல் பல்ஸ் ஃபார் த ஃபுல் டைம். ஸோ எபெக்ஸில் உங்களுக்கு செக் பண்ணி நீங்கள் ஹார்ட் ரேட்டை செக் பண்ணணும். ஸோ அது எபெக்ஸோட ஹார்ட் ரேட் எந்த இடத்துல செக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th இன்டர்காஸ்டல் ஸ்பேஸில் செக் பண்ணுவோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷினு. ஸோ இது இன்கேஸ் உங்களுக்கு இர்ரெகுலர் ஹார்ட் பீட் இருந்ததுன்னா எபெக்ஸில் எப்பிக்கல் பல்ஸ் ஃபார் த ஃபுல் டைம் அதை செக் பண்ணணும். 1 minute ஃபுல்லாக செக் பண்ணணும். தென் அடுத்த கொஷினு, மேக்ஸிமம் கொஷின் இதில் நான் உங்களுக்கு கவர் பண்ணிடுறேன். செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் செக்ரீட்டட் பை கோராய்டு ஃப்ளக்ஸஸ். செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் செக்ரீட்டட் பை கோராய்டு ஃப்ளக்ஸஸ். நோட் பண்ணிக்கோங்க, டைரக்ட் ஆன்சராகவே. தென் ட்ரெடிஷ்னலாக source oriented narrative type of charting is characterized by the all of the following forms except. ஸோ ட்ரெடிஷ்னல் சோர்ஸ் ஓரியன்ட். ஸோ அவங்களுக்கு இதில் எல்லாம் உங்களுக்கு சோர்ஸ் கிடைக்கும். தென் நேரேட்டிவ் டைப் நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு அதில் உள்ள எல்லாமே நமக்கு கவர் ஆகிடும். நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது கவர் ஆகிடும். அப்படிங்கிறப்போ
ஆஃப் சார்ட்டிங் கேரக்டரைஸ்டு பை ஆல் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸப்ட் எது வந்து கிடையாது அப்படின்னா லெபார்ட்டரி ஷீட்ஸில் வந்து எல்லாமே கிடைக்காது. ஹிஸ்ட்ரி ஷீட், ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபார்மில் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். டாக்டர்ஸ் ப்ரோக்ரஸ் ஷீட்டில் எல்லாமே கிடைக்கும். டேட்டா ஃபேஸ் ஃபார்மில் எல்லாமே கிடைக்கும். ஸோ அந்த லெபார்ட்டரி ஷீட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளட் டெஸ்ட் மட்டும்தான் கிடைக்கும். தென் 99 considering the chain of infection the reservoir might be. ஸோ செயின் ஆஃப் இன்ஃபெக்ஷனில் ரிசர்வாயர் வந்து இப்படி இருக்கலாம். எப்படின்னா எதுவாக இருக்கலாம் அப்படின்னா கண்டாமினேட்டட் வாட்டர் சப்ளை. ஸோ ரிசர்வாயர் வந்து கண்டாமினேட்டட் வாட்டர் சப்ளையாக இருக்கலாம். ஸ்டெஃபிலோகோக்கஸ் பாக்டீரியாவோ, டிக் கேரிங் லிம் டிசீஸோ, அன்இன்ஃபெக்டட் பேஷண்ட்டோ கிடையாது. ஸோ அதுதான் வந்து கன்சிடரிங் ஏ செயின் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ரிசர்வாயர். ஸோ இதெல்லாம் வந்து ரிசர்வாயர், இது காசிட்டிவ் ஆர்கானிசம். மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காசிட்டிவ் ஆர்கானிசம். தென் 10 the followings are important preoperative nursing care for the patient with the benign prostatic hypertrophy. ஸோ benign prostate BPHல இதெல்லாம் வந்து ப்ரீஆப்ரேட்டிவாக நம்ம கொடுக்குற கேரு. எது கிடையாதுன்னா ஹார்மோனல் தெரப்பி வந்து ப்ரீஆப்ரேட்டிவாக கொடுக்குற நர்சிங் கேர் கிடையாது, அது வந்து ட்ரீட்மெண்ட். ஸோ மற்றதெல்லாம் பாருங்கள், ஆஷ் டயட் டு ட்ரீட் த இன்ஃபெக்ஷன், promoting urinary drainage, assure nutrition and correct fluid and electrolyte balance. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நர்சிங் கேரில் வருது. ஸோ நியூட்ரிஷன் சொன்னதுனால நியூட்ரிஷன், கரெக்ட் த ஃப்ளூயிட் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறதுனால இதெல்லாம் நியூட்ரிஷன். தென் உங்களுக்கு வந்து டயட்டு, தென் யூரினரி ட்ரைனேஜ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நர்சிங் கேரில் வருது. மற்றது ஹார்மோனல் தெரப்பி வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. ஸோ இது வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவாக தான் ஸ்பெஷலி பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். தென் இன்னும் ஸ்பெஷலாக சொல்ல போனால், ஸோ அடுத்த கொஷினு ஒன் கார்டியாக் சைக்கிள் கம்ப்ளீட்ஸ் இன், இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது 0.8 seconds, மறந்துடாதீங்க. த மெயின் சைன்ஸ் அண்ட் சிம்டம் நோட்டீஸ்டு இந்த பேஷண்ட் வித் அக்லேசியா. ஸோ அக்லேசியானா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் பைப்பில் வர ப்ராப்ளம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஆன்சர் வந்து டிஸ்ஃபேஜியா. ஸோ டிஃபிகல்ட்டி இன் ஸ்வாலோயிங் இருக்கும். பட்டர்ஃப்ளை ரேஷஸ்ஸு, ஹைப்பர் டென்ஷன், ஜாயிண்ட் பெயின் இதெல்லாம் இருக்காது. பட்டர்ஃப்ளை ரேஷஸ்னு வந்தாவே உங்களுக்கு வந்து எஸ்எல்இக்கு போயிடணும், சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்தமேட்டஸ்க்கு உங்களுக்கு நல்ல ஞாபகம் போயிடணும். 93 த்ரீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கம்யூனிட்டியோட 3 ஃபீச்சர்ஸ் எது? லொக்கேஷன், பாப்புலேஷன், சோசியல் சிஸ்டம். நோட் பண்ணிக்கோங்க. லொக்கேஷன், பாப்புலேஷன், சோசியல் சிஸ்டம் நோட் பண்ணிக்கோங்க. ஏஜென்ட் ஹோஸ்ட் என்வரான்மெண்ட் என்ன அப்படிங்கிறதே நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ரிப்பீட்டடாக கேட்குற கொஷினு. தென் பேரா இஸ் டிஃபைன்ட் அஸ். பேரா அப்படின்னா என்னத்தை சொல்கிறோம்? ப்ரைமி அப்படின்னா என்னத்தை சொல்கிறோம்? அதெல்லாம் நோட் பண்ணிக்கோ. நம்பர் ஆஃப் பாஸ்ட் ப்ரெக்னன்சிஸ் gone beyond the period of the viability. ஸோ வையபிலிட்டியும் தாண்டி எந்த ஒரு ப்ரெக்னன்சிஸ் வந்து உங்களுக்கு வந்து க்ராஸ் பண்ணி வருதோ அதை தான் நம்ம பேரான்னு சொல்கிறோம். born from the beginning of 38 to 42 weeks. Then total number of pregnancy, any pregnancy terminates before the period of viability. ஸோ இது மூணுக்கு என்ன டெர்மினாலஜி சொல்கிறோம்? 38லேருந்து 42 வீக்ஸ்க்குள்ளே பேபிஸ் வந்து பிறந்ததுன்னா என்னென்னு சொல்கிறோம்? டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரெக்னன்சி என்னென்னு சொல்லுவோம். எனி ப்ரெக்னன்சிஸ் டெர்மினேட்ஸ் பிஃபோர் வயபிலிட்டினா அதை வந்து என்னென்னு சொல்கிறோம். தென் இன்ஃப்ளமேட்ரி எக்ஸுடேட்டிவ் ஃபேஸ் ஆஃப் த wound healing will last for. ஸோ அந்த இன்ஃப்ளமேட்ரி எக்ஸுடேட்டிவ் ஃபேஸில் அது வந்து எவ்வளோ நாளைக்கு அந்த ஃபேஸ் வந்து wound healing ப்ராசஸ் இதில் வந்து நீங்கள் படிக்கணும். ஸோ அந்த wound healing ப்ராசஸ்ஸு, போன் ஹீலிங் ப்ராசஸ்ஸு இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வரும். இது ரெண்டையும் என்னென்ன ஃபேஸஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஒவ்வொன்றும் எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி அதில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். ஸோ இதில் வந்து இன்ஃப்ளமேட்ரி எக்ஸுடேட்டிவ் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 to 4 daysக்கு வந்து இந்த ஃபேஸ் வந்து இருக்குது. தென் HbA1c இண்டிகேட்ஸ் போஸ்ட் சீரம் குளுக்கோஸ் லெவல் ஓவர் ப்ரீவியஸ் 3 months ஆஃப் த பீரியட். ஸோ இது வந்து நிறைய டைம் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க, கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி. தென் ஆனால் HbA1cன்னு வந்துருச்சுன்னா 3 monthsன்னு அப்படியே போட்டு விட்றணும். செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் செக்ரீட்டட். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது. ஸோ அடுத்த கொஷினுக்கு போயிடலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 40-50 கொஷின் இதில் வந்து பார்க்கலாம். நம்ம அன்றைக்கி வந்து கொஞ்சம் நிறைய கொஷினே பார்த்து இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். செகண்டரி ப்ரிவென்ஷன் அப்படின்னா என்ன? இயர்லி டிடெக்ஷன், டயக்னோசிஸ் ஆஃப் த டிசீஸ் அண்ட் ப்ராம்ப்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ இதை தான் செகண்டரி ப்ரிவென்ஷன் சொல்கிறோம். இந்த செகண்டரி ப்ரிவென்ஷனுக்கு எதெல்லாம் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சால் சொல்லுங்கள். நியூட்ரிஷனல் கவுன்சிலிங், சேஃப் அண்ட் வாட்டர் சப்ளை, வெக்டார் அண்ட் அனிமல் ரிசர்வாயர் கண்ட்ரோல், குட் லிவிங் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன், இதெல்லாம் எதுக்கான எக்ஸாம்பிள்? தென்
80. The commonest drug which is administered during the anaphylactic reaction. காமனாக கொடுக்குற அனஃபிலாட்டிக் ரியாக்ஷனில் ட்ரக் எது? இன்ஜெக்ஷன் எஃபினெஃப்ரின். ஸோ அட்ரினலின். எஃபினெஃப்ரின்னா அட்ரினலின். தென் கொஸ்டின் நம்பர் 81. வைட்டல் ஸ்டாட்டிக்ஸ் இன்க்ளூடு ஃபாலோயிங். வைட்டல் ஸ்டாட்டிக்ஸில் இதெல்லாம் வருது. எது வராதுன்னா எஜுகேஷனல் ரேட் வராது. எஜுகேஷனல் ரேட் வராது. மற்றெல்லாம் மார்பிலிட்டி, மொட்டாலிட்டி ஸ்டாட்டிக்ஸ், பர்த் ரேட், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இதெல்லாம் வந்து வைட்டல் ஸ்டாட்டிக்ஸில் வருது. எஜுகேஷனல் ரேட் வந்து வராது. Then 82, in the rheumatoid arthritis, RA rheumatoid arthritis, during the acute phase, the value which are significant are. So in the rheumatoid arthritis, during the acute phase the value which are significant. So எதை வந்து நம்ம சிக்னிஃபிகன்ஸ்னு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை சொல்கிறோம். ESR and C reactive protein elevation. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அக்யூட் ஃபேஸில் வந்து எலிவேட் ஆகிருக்கும். ESR and C reactive CRP நோட் பண்ணிக்கோங்க. இன் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் நோட் பண்ணிக்கோங்க. தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த லோச்சியா ரூப்ரா. ஸோ லோச்சியா ரூப்ரான்னு என்ன, லோச்சியா ஆல்பானா என்ன, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒவ்வொன்றும் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ உங்களுக்கு வந்து அந்த டிஸ்சார்ஜ் வந்து எவ்வளோ எம்எல் இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லோச்சியா ரூப்ரா: எல்லோ, ஒயிட், பிளட்டி, ஃப்ளஷி ஓடர். ஸோ ரூப்ரா அப்படின்னு வச்சுன்னா ரெட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளட்டு வந்து ரெட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பிளட்டு வித் ஃப்ளஷி ஓடர். ஸோ இதை தான் நம்ம வந்து லோச்சியா ரூப்ரான்னு சொல்கிறோம். அந்த ஆல்பா மற்றது என்னென்ன இருக்குது அது வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின். 84. The main clinical manifestation of pulmonary edema are following except pulmonary edema இதெல்லாம் இருக்கும். எது இருக்காது? ஹைப்போடென்ஷன் இருக்காது. மற்றபடி டிஸ்னியா இருக்கும், சைனோசிஸ் இருக்கும், காஃப் வித் எக்ஸ்பெக்டோரேஷன் இருக்கும். இதோடு சேர்த்து உங்களுக்கு வந்து ஃப்ராத்தி பிளட்டி உங்களுக்கு வந்து சலைவா. ஸோ அந்த இது இருக்கும். ஃப்ராத்தி பிளட் கலந்த ஒரு மாதிரி ஃப்ராத் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ அதுதான் வந்து பல்மனரி எடிமாவில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக டிப்பிக்கலான சிம்டம்ஸு நோட் பண்ணிக்கோங்க. ஹெல்த் மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராம் ஃபார் த ஓல்டர் பீப்புள் இன் த கம்யூனிட்டி ஆர் ஃபாலோஸ் எக்ஸப்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இதுக்கு வந்து ரைட் ஆன்சர் வந்து பேலியேட்டிவ் கேர் மட்டும் வராது. மற்றது டயட்ரி கைடன்ஸு, ஹெல்த் கேர் சர்வீஸு, ஹெல்த் எஜுகேஷன் இதெல்லாம் அதில் வருது. தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தது, ஸோ இது வந்து நான் நர்சிங் சப்ஜெக்டில் வந்திருக்கு. ஸோ இது வந்து நமக்கு தேவையில்லை. யாருக்காவது தேவைன்னா ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நம்ம வந்து அடுத்தது பார்க்கலாம். தென் விச் இஸ் மோர் சூட்டபிள் அட்வான்டேஜஸ் ஆஃப் த ஹிஸ்டோகிராம் ஓவர் பாலிகான். ஸோ இது வந்து நமக்கு வந்து ஜென்ரல் சைடில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஹிஸ்டோகிராம் பாலிகானை கம்பேர் பண்ணும்போது எது வந்து மோர் சூட்டபிள் அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது நமக்கு தேவையில்லை. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விச் இஸ் சேம் கொஸ்டின். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் நம்பர் இந்த சீரீஸ். ஸோ அது நமக்கு தேவையில்லை, ஜென்ரல் சைடு. தென் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இன்க்ரீஸ் த ரிஸ்க் ஆஃப் ஃபாலோயிங் எக்ஸப்ட். ஸோ ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸில் இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எது வந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா ஸ்மால் ஃபார் டேட் பேபிஸ் ஃபீட்டஸ் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா அதில் வந்து ஹைப்பர் சோமியா, ஸோ அதுதான் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பேபிஸ் வந்து நல்ல பெரிய பேபியாக வர்றதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஸ்மால் ஃபார் டேட் பேபிஸ் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. மேக்ரோசோமியா, அதுதான் மேக்ரோசோமியான்னு சொல்கிறாங்க, ஹைப்பர்சோமியான்னு சொல்லிட்டேன். மேக்ரோசோமியா இருக்கும். ப்ரீமெச்சூரிட்டி அண்ட் ஸ்டில் பர்த் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. கன்ஜெனிட்டல் அனாமலைஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுலேயே இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, டயபெட்டிஸ் மதருக்கு பிறக்கிற பேபிஸ்க்கு என்னென்ன வந்து எலக்ட்ரோலைட்ஸ் இம்பேலன்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நார்மல் லெவல் ஆஃப் சோடியம் இந்த பிளாஸ்மா 135 to 145 மில்லி ஈக்குவலன்ட் பெர் லிட்டரு. தென் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால் வித்ட்ராவல் சிம்டம்ஸ் ஆர் ஃபாலோஸ். ஆல்கஹால் வித்ட்ராவல் சிம்டம்ஸில் இதெல்லாம் இருக்கும். எதெல்லாம் இருக்கும்? ஆன்சைட்டி, இன்சோமினியா, ஹலூசினேஷன், ட்ரெமர்ஸ் இதெல்லாம் இருக்கும். இஃபோரியா, சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தென் மேஜர் நியூட்ரியன்ஸ் இன்வால்வ்டு இன் த ஃப்ளூயிட் பேலன்ஸ் ஆர். மேஜர் நியூட்ரியன்ஸ் இன்வால்வ் இந்த ஃப்ளூயிட் பேலன்ஸில் மேஜராக நியூட்ரியன்ஸ் எது வந்து இன்வால்வ் ஆகுதுன்னா பொட்டாசியமும் சோடியம் தான். பொட்டாசியம் அண்ட் சோடியம். தென் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லிவர் பாக்டீரியா தட் ஃபவுண்ட் தேர் வே இன்டு த போர்ட்டல் சர்க்குலேஷன் இஸ் டெஸ்ட்ராய்டு பை. ஸோ லிவரில் வந்து பாக்டீரியா ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா அதை டெஸ்ட்ராய் பண்ணுறது எதுனா கஃபர் செல்ஸ். நோட் பண்ணிக்கோங்க, கஃபர் செல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. தென் அடுத்த கொஷினு
காம்ப்ளிகேஷன்ஸ் வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட்ஸ் ஆர் ஃபாலோஸ் எக்ஸப்ட் விஎஸ்டியில் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும். என்னென்னா எண்டோகார்டைட்டிஸ் இருக்கும், ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கும், பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் இருக்கும், செரிப்ரல் பால்சி சிபி வரதுக்கு சான்சஸ் இல்லை, அது வந்து நியூரோ ரிலேட்டடு. ஃபோட்டோதெரப்பி இஸ் இண்டிகேட்டட் ஃபார் த சில்ட்ரன் வித் யாருக்கு இண்டிகேட்டட்னா ஹைப்பர் பிலிருபினிமியா. ஸோ இவங்களுக்கு தான் அதிகமாக பிலிருபின் இருக்கவங்களுக்கு தான் வந்து ஃபோட்டோதெரப்பி வந்து இண்டிகேட்டடு. ஹைப்போகிளைசிமியாவோ நெக்ரோடைசிங் என்ட்ரோகோலைட்டிஸோ ஹியூமோலைட்டிக் டிசீஸோ இருக்கவங்களுக்கு கிடையாது. இதெல்லாம் என்னென்னு டெர்மினாலஜி பார்த்து நமக்கு வந்து ரிப்ளை பண்ணுங்கள். நம்ம சொல்கிறதெல்லாம் அப்போக்கப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. தென் 40 clinical substance increase in the sensitivity of the pain receptor with enhancing pain provoking effect of the bradykinin. ஸோ உங்களுக்கு வந்து பெயின் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து ஒரு என்சைம் வந்து இண்டிகேட் ஆகுது அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு ப்ராஸ்டோகிளாண்டின் அப்படின்னு போட்டுடணும். இதுதான் ரைட்டான ஆன்சர். ப்ராஸ்டோகிளாண்டின் தான் நமக்கு வந்து பெயினை வந்து கடத்துறதுக்கான ஒரு முக்கியமான என்சைம். ஸோ அதுதான். ஸோ அதனால் அது வந்து ப்ராஸ்டோகிளாண்டின் போட்டுருங்க. இங்கே வந்து கொஷின் என்னென்னா கிளாசிக்கல் சப்ஸ்டன்ஸ், ஒரு கிளாசிக்கல்னால் இதுதான் அதுக்கு காரணம். that increase the sensitivity pain receptors by, ஸோ பெயின் ரிசெப்டார்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. எதுனா எப்படின்னா பை என்ஹான்சிங் த பெயின் ப்ரொவோக்கிங் எஃபெக்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அதை வந்து பெயினை வந்து ரிசெப்டாரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. தட் ஆஃப் எஃபெக்ட் ஆஃப் த பிராடிகைனின். ஸோ இது வந்து ப்ராஸ்டோகிளாண்டின் ரைட் ஆன்சர். பெயின் வந்தாவே ப்ராஸ்டோகிளாண்டினை நீங்கள் வந்து டிக் பண்ணிடலாம். தென் பாசிட்டிவ் டெஃபினட்டிவ் சைன் ஆஃப் த ப்ரெக்னன்சி. டெஃபினட்டாக அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா விஷுவலைசேஷன் ஆஃப் த ஃபீட்டஸ் பை த அல்ட்ராசவுண்ட். ஸோ இதுதான் அதுக்கான காரணம். மற்றபடி யூட்ரைன் என்லார்ஜ்மெண்ட்டு, குவிக்கனிங், அமினோரியா இதெல்லாம் வந்து டெஃபினட்டிவ் சைனாக இருக்காது. ப்ராபபிள் சைனு, டெஃபினட்டிவ் சைனு, இந்த மாதிரிலாம் நிறைய சைன் இருக்குது. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இந்த டைமுக்கு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ என்னென்ன சைன் இருக்குது, அதில் என்னென்ன உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதையும் சொன்னீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு யூஸ் ஆகும். தென் ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் இன்க்ரீஸ் த, ஸோ அது வந்து ஆல்ரெடி பார்த்த கொஷினு. ஸோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன், ரொம்ப லென்த்தாக போகுது. ஸோ இதோட முடிச்சுக்கலாம். தென் த ஃபாலோயிங் ப்ரெசென்டிங் சிம்டம் பேஷண்ட் வித் த கெட்டனானிக் சிசோஃப்ரினியா எக்ஸப்ட். ஸோ கெட்டனானிக் சிசோஃப்ரினியாவில் இதெல்லாம் இருக்கும். எது இருக்காங்க டிஸ்ஆர்கனைஸ்டு பிஹேவியர் அண்ட் ஸ்பீச். ஸோ ஒரு மாதிரியாக பேசிக்கிட்டு அது ஒரு மாதிரியாக பண்ணிக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. ஹாவ் டேஞ்சரஸ் பீரியட்ஸ் ஆஃப் அஜிடேஷன் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் பிஹேவியர், ஸ்டீரியோடைப் பொசிஷன் ஆஃப் வித் வேக்சி ஃப்ளெக்சிபிலிட்டி, சடன் ஆன்செட் ஆஃப் மியூட்டிசம். இதெல்லாம் வந்து கெட்டனானிக் சிசோஃப்ரினியாவில் இருக்கும். டிஸ்ஆர்கனைஸ்டாக ஒரு மாதிரியாக பார்த்தோன்னே பைத்தியம்னு சொல்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க, அதுதான். தென் மெடிக்கல் ஏப்செப்சிஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் த சர்ஜிக்கல் ஏசெப்சிஸ். இதை வந்து எப்படி வந்து டிஃப்ரெண்ட் பண்ணுறோம், எதை எய்ம் பண்ணி நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா ப்ரிவென்டிங் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் த மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ இதுதான் ரைட் ஆன்சர். ப்ரிவென்டிங் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் த மைக்ரோ ஆர்கானிசம். நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் ஆஃப் த டோஸ். ஸோ டோஸில் ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் இருக்குது. ஆர் இண்டிகேட்டிவ் ஆஃப் த அப்நார்மாலிட்டி ஆஃப் த மோட்டார் கண்ட்ரோல் பாத்வே. ஸோ இது வந்து என்னத்தை இண்டிகேட் பண்ணுதுன்னா மோட்டார் பாத்வேயில் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு வந்து இண்டிகேட் பண்ணுது. அப்படின்னா லீடிங் ஃப்ரம் த செரிப்ரல் கார்டெக்ஸ் இஸ். ஸோ இதை வந்து என்னென்னு சொல்கிறோன்னா பேபின்ஸ்கை ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இது ஆக்சுவலி பேபின்ஸ்கை ரிஃப்ளெக்ஸ்னால் என்ன, பெட்டலார் ரிஃப்ளெக்ஸு, ரோம்பர்க் டெஸ்ட், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் பேபின்ஸ்கை ரிஃப்ளெக்ஸ் யாருக்கு நார்மல் யாருக்கு அப்நார்மல் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். பேபிஸில் இது வந்து நார்மலாக இது வந்து நடக்கும், அடல்ட்டில் வந்து இது வந்து அப்நார்மல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ரொடெக்டிவ் டிவைஸ் ஆர் சப்ளைடு ஸ்னக்லி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபைண்டிங் வுட் யூ கன்சர்ன்ட் அபவுட்? பேலர் ஆஃப் த நெயில் பெட். ஒரு ப்ரொடெக்டிவ் டிவைஸ் வந்து நம்ம வந்து ரொம்ப டைட்டாக, ஸ்னக்லிங்னா டைட்டாக, ஸோ டைட்டாக நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபைண்டிங் வுட் பி த கன்சர்ன்ட் அபவுட். ஸோ இந்த ஃபைண்டிங்கை வந்து நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா பேலர் ஆஃப் த நெயில் பெட். ஸோ பேலர் ஆஃப் த நெயில் பெட் இருக்குன்னா அதை வந்து டைரெக்டாக நம்ம வந்து நோட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் டைட்டாக வந்து அதை வந்து கட்டியிருக்கிறதுனால, ப்ரொடெக்ஷனுக்காக கட்டியிருக்கிறதுனால, அதனால் கூட உங்களுக்கு வந்து பேலர் ஆஃப் த நெயில் பெட் இருக்கலாம். ஸோ அதனால் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து நோட் பண்ணணும். தென் கரண்ட் ஜெல்லி ஸ்டூல். கரண்ட் ஜெல்லி ஸ்டூல்னாவே நீங்கள் வந்து கண்ணை மூடிக்கிட்டு இன்டு சசப்ஷன் அப்படின்னு நோட் பண்ணிக்கணும். பிளட் வித் த மியூக்கஸ் அமாங் த 3 months to 3 years ஆஃப் சைல்டு சஸ்பெக்டட் டு இன்டு சசப்ஷன். ஸோ இன்டு சசப்ஷனாக ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிறது தான் இன்டு சசப்ஷன். இதில் வந்து கரண்ட் ஜெல்லி ஸ்டூல் இருக்கும். மற்றபடி ஹெர்ஸ்ப்ரிங் டிசீஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மெக்கல்ஸ் டைவர்டிஸ்குலம் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு வேறு எதாவது சொல்லுங்கள்.
23. A significant predictor of the fetal well-being is the fetal heart rate is. ஸோ சிக்னிஃபிகண்ட்டாக ப்ரிடிக்டார் ஆஃப் ஃபீட்டல் வெல்பீயிங், பேபி நல்லா இருக்குன்னு நம்ம எப்படி ப்ரிடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னா, ஃபீட்டல் ஹார்ட் ரேட் வந்து 120 160 வரைக்கும் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம வந்து நார்மல் அப்படின்னு சொல்கிறோம், ஃபீட்டல் இஸ் வெல்பீயிங்னு சொல்கிறோம். சம்டைம்ஸ் இதை 110 to 160 சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். 110 கொடுத்தா தான் அதை கூட நீங்கள் செலக்ட் பண்ணலாம். தி கீ டயட்ரி அட்வைஸ் கிவன் டு த பேஷண்ட் வித் gastroesophageal reflux disease. ஸோ GERDயில் GERDன்னு சொல்லுவாங்க. இதில் என்ன டயட்ரி அட்வைஸ் நம்ம கொடுப்போம்? டு அவாய்ட் த கஃபைன், டொபாக்கோ, பீர், மில்க் ஆர் கார்போனேட்டட் பீவரேஜஸ். இதை வந்து அவாய்ட் பண்ணணும். டைரக்ட் கொஷினாகவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்த கொஷின்ஸில் ஏதாவது நீங்கள் வந்து புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்களா, இதையே ஃபாலோ பண்ணலாமா, இல்லை உங்களுக்கு செல்ஃப் அசஸ்மெண்ட் வேணுமான்னு சொன்னீங்கனாலும் நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் பிளான் பண்ணலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். இப்போ மட்டும் படிச்சுட்டு அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த எக்ஸாமுக்கு மறுபடியும் நீங்கள் வந்து ஒரு 3 months கழிச்சு அடுத்த எக்ஸாம் வரும்போது ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதில் பிரயோஜனமே கிடையாது. தொடர்ந்து படிக்கணும், விடாமல் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. மற்றபடி இப்போ ஒரு 3 மாதம் படிச்சிட்டிங்க, அடுத்தது ஒரு 3 மாதம் கேப் விட்டு மறுபடியும் அடுத்த 3 மாதம் அதையே படிச்சிங்க அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. வேறு இது படிச்சிங்கன்னா தான் நீங்கள் வந்து வேறு லெவலில் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க, தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு சக்ஸஸ் ஆகிடலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். லைக் பண்ணிவிட்டு என்னென்ன நம்ம இடையில கேட்டோமோ அதுக்கெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க.